வெல்கம் சினிமா போகன் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி காசல் அப்படின்ற ஒரு மூவி தான். இந்த மூவி ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு. உலகத்தில் ஒவ்வொரு நாடாக ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஜப்பானில் இது ரிலீஸ் ஆகி மிக பெரிய கலெக்ஷனும் எடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவோடவே வந்துச்சு. அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய தியேட்டரில் காலையில் 9 மணிக்கு ஷோ ஓப்பன் பண்ணாங்க. அது ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மூவியோட ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டீமன் ஸ்லேயர் அப்படின்ற ஒரு அனிமே அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மூவியை வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன் ஜப்பான், யூஃபோட்டபிள் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை அனிமேவாகவும் ப்ரொடியூஸ் பண்ணது அவங்க தான். இந்த அனிமேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சைடில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. இது வந்த ஒரு எபிசோட்லேருந்து கடைசியில் இப்போ வர அந்த மூவி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் அப்படின்ற ஒரு ஃப்ரான்ச்சைசி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸையும் வச்சுட்டு இருந்துச்சு. இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதே எக்ஸ்பெக்டேஷனையும் அதே லெவல் ப்ரொடக்ஷன் வேல்யூவும் மெயின்டைன் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இதோட ப்ரொடக்ஷன் வேல்யூ எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த அனிமேவை வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதே குவாலிட்டியாக தான் இந்த மூவியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அவங்க போட்ட எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லிட்ரலி ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட மியூசிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து டீமன் ஸ்லேயர் அனிமேவை விட பெஸ்ட் மியூசிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு தான் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டீமன் ஸ்லேயர் அனிமேவுடைய ஃபர்ஸ்ட் சீசனோட 13th எபிசோட் டான்ஜிரோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹினோகாமி காகுரா, அதாவது சன் பிரீத்திங் ஸ்டைலை யூஸ் பண்ணுவான். அது யூஸ் பண்ணும்போது ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே ஆகும். அந்த மியூசிக் ப்ளே ஆகும்போது ஒரு டக்குன்னு ஒரு ஸ்னாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டான்ஜிரோ 13th எபிசோடோட எண்டிங்கில் அந்த சன் பிரீத்திங் ஸ்டைல் ஹினோகாமி காகுராவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த செகண்டில் வந்து ஃப்ரேமை கட் பண்ணி டைட்டில் போடுவாங்க. அதை நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் வாட் அ கிரேட் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அது ஒரு ஓப்பனடாக இருந்துச்சு. டான்ஜிரோ வந்து அந்த டீமனை கட் பண்ணானா இல்லையா, அவங்களோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, எந்த அளவுக்கு டான்ஜிரோ வந்து அவங்க ஃபேமிலியை வேல்யூ பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 13th எபிசோடில் அந்த ஒரு மியூசிக் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பியானோஸ் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிள் கியூ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணும்போது பியானோஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசன் முடியும் போது இன்ஃபினிட்டி காசலுக்குள்ளே என்டர் ஆகும் போது எல்லாருக்கும் ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எலிவேட் கொடுக்குற ஒரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கிடையவே கிடையாது. ஆக மொத்தத்தில் மியூசிக் வந்து எடுபடலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுபட்டுச்சு. ஆனால் ஒரு ஹை மொமெண்ட் கொடுக்குற மியூசிக்காகவும் ஒரு யூனிக்கான மியூசிக்காகவும் இது இல்லவே இல்லை. ஒரு ஃப்ளாட்டான மியூசிக் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மூவி வந்து ஆக்சுவலி ஒரு மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டீமன் ஸ்லேயர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்காவோட அடாப்டேஷனில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மங்கா வந்து பார்த்தீங்கன்னா பேனல் பை பேனலாக படிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனால் அது அனிமே அடாப்ட் பண்ணும்போது ஒரு மங்கா பேனலில் கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லைனா 4 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அனிமேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மங்காவில் இருக்க இன்ஃபினிட்டி காசல் ஆர்க்கை அப்படியே கொண்டு வந்து இதில் மூவிக்கு எதுவுமே மாற்றாமல் அப்படியே அனிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இது லைட்டாக ட்ராக் அடிக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அகாசாவோடைய பேக் ஸ்டோரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. அகாசாவோட பேக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் மங்காலே ஒன் ஆஃப் த சேடஸ்ட் பேக் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பேக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா மங்கால ஒரே சாப்டரில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு 10-15 பேனலில் எல்லாமே முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த பேக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில்
ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும், நடுவில் ஒரு பேக் ஸ்டோரி வரும். ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும், நடுவில் ஒரு பேக் ஸ்டோரி வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப ட்ராக் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் ஸ்டோரியை ஃபஸ்ட்டு அனிமேட் பண்ணி பார்க்குறதுனால அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துச்சு. ஆஸ் அனிமே ஃபேனாக இந்த பேக் ஸ்டோரி வந்து எனக்கு எடுபட்டுச்சு. ஆனால் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ப்ளஸ் மங்கா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன ரொம்ப ட்ராக் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் வந்து யோசிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேவுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் இதோட சிஜி. அதாவது யூஃபோட்டபிள் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் சொல்லியிருந்தேன். இதோட ஃபேட் சீரியஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி இந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டும் பண்ணியிருப்பாங்க. அதாவது டீமன் ஸ்லேயர் எந்த அளவுக்கு அனிமேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி லெவலுக்கு தான் அங்கே அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டீமன் ஸ்லேயர் ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாக ஆத்தர் வந்து இந்த ஸ்டோரியில் ஒவ்வொரு கேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அப்பர் மூனாக இருக்கட்டும், லோவர் மூனாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் கில் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று கொடுப்பார். இந்த பேக் ஸ்டோரியில் எல்லா மூன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தப்பும் பண்ணலை, சூழ்நிலைகள்னால இவங்க வந்து ஒரு டீமனாக மாறி இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபினிட்டி காசில் அப்படின்ற ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சுது. கடைசி சீசனில் ஆர்க் முடியும் போது மூசான் வந்து நடந்து வர சீன் ஒன்று இருக்கும், ஹை லெவலில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மூசானை வந்து கில் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வந்து எல்லா டீமன் ஸ்லேயர்ஸும் இன்ஃபினிட்டி காசுக்குள்ளே விழற மாதிரி ஒரு சீசன் வச்சுருப்பாங்க. அதோடைய அந்த ஒரு ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் ஒன்று கொடுத்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்ததும் இந்த மூவியோட செகண்ட் பார்ட் வரப்போகுது. ஆனால் இதோட எண்டிங் முடியும் போது அடுத்து இன்னும் கொஞ்சம் டீமன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொலை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ஹைப்புமே கிடையாது. இந்த மூவியில் ஹேண்டில் பண்ண டீமன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜெனுட்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானும் சரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாலும் சரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் இன் டீமன் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜப்பானில் ஒரு போலே போட்டு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஜெனிட்ஸுவோட அந்த ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த மங்கா பேனல் படிச்சுட்டு ஜெனிட்ஸுவோடைய அந்த ஃபைட்டிங்கை எப்படி வந்து இவங்க அனிமேட் பண்ண போறாங்க அப்படின்னு. ஆனால் ஜெனிட்ஸுவோடைய ஃபைட் சீன் வந்து நல்லா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஹைப்புக்கு வெயிட் பண்ற அளவுக்கு ஒரு பெருசா எடுத்துட்டே போல. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவுடைய மோனோலாக்ஸ். எனக்கு வந்து லிட்ரலி ஹானஸ்டாக நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்து டீமன் ஸ்லேயர் அனிமேலேயே பிடிக்காத ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான்ஜிரோ. ஏன் இவனுக்கு வந்து அனிமேவோட ப்ரொட்டாகனிஸ்டே பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டராக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் தான்ஜிரோவோடைய டைலாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களோட மோனோலாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் கேரக்டர்ஸுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரியே இருக்கும். எக்ஸாம்பிள், அவன் நினைக்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான், அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பான். லிட்ரலி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைட் சீன்லையும் நான் என்ன பண்ண போகிறேன், அவன் என்ன பண்ண போகிறான், நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபஸ்ட்டு சீசனில் எனக்கு வந்து டீமன் ஸ்லேயர் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த சீசனில் தான்ஜிரோ கேரக்டர் வரும்போது எனக்கு எப்படா இவன் போவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே தான் இங்கேயும் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. லிட்ரலி அகாசாவுக்கும் தான்ஜிரோவுக்கும் ஃபைட் நடக்கும்போது அகாசாவோட ஃப்ளாஷ்பேக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஓடிக்கிட்டு இருக்கும், ப்ளஸ் தான்ஜிரோவோட மோனோலாக்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அகாசாவோட ஃப்ளாஷ்பேக்ஸ் நல்ல ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது தான்ஜிரோவோடைய அந்த மோனோலாக்ஸ், அவன் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்ஸும் கூட சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றும் ஐயோ இதுக்கு ஏன்டா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியோடைய கம்பேரிசன். சரி, எதை வச்சு கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முகன் ட்ரெயின் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மூவி கூட கம்பேர் பண்ணுவோம். முகன் ட்ரெயின் மூவியை பார்க்கும்போது ஒரு மூவி மாதிரியே இருக்கும். அதாவது டீமன் ஸ்லேயர் காப்ஸ்லேருந்து ஜெனிட்ஸு, தான்ஜிரோ, நெசுகோ இவங்க எல்லாருமே ட்ரெயினில் போகிறாங்க, ட்ரெயினில் போய் மாட்டிக்கிறாங்க, ட்ரெயினில் இருந்து டீமனை ஃபைட் பண்ணி வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு எமோஷனல் மூவ்மெண்ட் நடக்கும். இந்த மூவி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆனால் இந்த மூவி இன்ஃபினிட்டி காசில் நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டாக இருக்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் போகும்போது லிட்ரலி ஒரு சில எமோஷன்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க, ப்ளஸ் ஒரு சில நல்ல ஒரு சிஜி என்ஜாய் பண்ணுவீங்க. பட் ஒரு ஓவரால் கம்ப்ளீட்னஸ் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருந்தா ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி காசல் ஆர்க் இன் டீமன் ஸ்லேயர். இந்த ஆர்க்கை வந்து நீங்கள் அனிமேவாக எடுத்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 160 மினிட்ஸ் வந்து தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் அனிமேவாக நீங்கள் ஒரு வாரம் போடும்போது எனக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் ஃபைட் சீன் பில்டப் ஆகிருக்கும். அடுத்த எபிசோடில் அதில் வந்து ஒரு ஹூக்கப் பாயிண்ட் வச்சுருப்பீங்க. அடுத்த எபிசோட் மூவ் ஆகும். ப்ளஸ் அது அடுத்த எபிசோடில் இது ஏன் நடந்துச்சுன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுக்கலாம். ஆனால் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் திடீர்னு ஒரு சைட்டாக நடக்கும், அப்புறம் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நடக்கும், அதுக்கப்புறம் மோனோலாக்ஸ் போகும், நல்ல ஒரு மியூசிக் போகும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு சிஜி போகும், டக்குன்னு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். இது என்ன மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சீட் எட்ஜில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷன் பின்னாடி வரதுக்கு முன்னாடி ஏன்டா இது வருது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து இந்த மூவியில் எனக்கு ரொம்ப எடுபட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மேக்கிங், இதோட சிஜி ஃபைட் சீன் ஒன்று சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஓப்பனிங்கில் எல்லாரோட இன்ட்ரடக்ஷனும் செமையாக இருக்கும். நான் வெயிட் பண்ணது வந்து ஜெனிட்ஸோட ஓப்பனிங்க்கு, அது ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஆனால் மற்ற எல்லாரோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எமோஷன்ஸ், எஸ்பெஷலி அக்காசாவோட பேக் ஸ்டோரி லிட்ரலி ஒரு சேடஸ்ட் மூமெண்ட், ஒரு லவ் கலந்த ஒரு லாஸ் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டாகவும் இருந்துச்சு. அடுத்தது என்ன எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதோட மியூசிக். முன்னாடி தான் மியூசிக் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான், முன்னாடி வந்து டீமன் ஸ்லேயர் அனிமேவை நான் பார்க்கும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் உட்காந்து பார்த்தேன். ஆனால் முன்னாடி இருந்த மியூசிக் என்னுடைய பெஞ்ச் மார்க் வந்து ரொம்ப ஹையாக செட் பண்ணிடுச்சு. அதை காட்டிலும் இந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ப்ளஸ் நல்லாவே இருக்குது. இந்த மூவிக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 out of 10. இது வந்து ஒரு மூவி அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் எனக்கு கிடைக்கல. அடுத்த மூவிக்கு ஒரு ஹை பாயிண்ட்ஸ் என்ன செட்டும் பண்ணல. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து லிட்ரலி ஒரு மங்காவோடைய ஆர்க்கை உடைச்சி தலையும் இல்லாமல் கால் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த ஒரு மூவியாக தான் எனக்கு பட்டுச்சு. ஓகே சினிமா போகணும் வியூவர்ஸ், மறுபடியும் இன்னொரு அனிமே மூவோட ரிவ்யூவோட பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேரும் பண்ணுங்கள்.